கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதர்கள் தேவனை தான் நல்லவர் என்று சொல்லுவார்கள். இது யூத வழக்கம். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வரும்போது அவரை தெய்வமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய இடங்களில் அவர் பேசினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க மோசே நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கடைப்பிடிச்சு வந்தவங்க. ஆனால் தீர்க்கதரிசி எழுதினதெல்லாம் மறந்து போனாங்க. மேசியா வருவார், குமாரன் கொடுக்கப்படுவார், ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, இவங்க எழுதின அந்த காரியெல்லாம் அவங்க மறந்து போனாங்க. ஆனால் இங்கே ஒரு தலைவன் ஆண்டவரிடத்தில் வந்து பேசும்போது ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர்கிட்ட தான் அது இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னாடி நீ நல்லவர் நினச்சி தானே அவன் வந்து பேசுகிறான். உடனே அவர் சொல்கிறாரு, நீ என்ன நல்லவன் சொல்லுவானே, என்ன காரணத்துக்காக சொல்கிற, என்ன காரணத்துக்காக தேடி வர? நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமி உண்டாகுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய குமாரன் கர்த்தர் என்று வருகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்று வருகிறார். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்துக்கு அதிக வல்லமை உண்டாக்கினார். பிதா விருப்பத்தையும் பிதா யோசிக்கிறதையும் பிதா சொல்வதை தான் இயேசு கிறிஸ்து செய்வார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரு புது காரியம், இவன் இயேசுவை நல்லவன் என்ற தலைவன் வந்து பேசணும்னா இயேசுவெல்லாம் என்ன பண்ண முடியல. நீ என்னையாப்பா நல்லவன் சொல்கிற, தேவன் தான்ப்பா நல்லவன் என்று சொல்லி கொடுக்கிறார். சொல்லிட்டு தான் கீழே சில காரியங்களை பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்க ஆண்டவருக்கு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்மளை நல்லவங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். உண்மையான விஷயம், எல்லாரும் நம்மளை இவர் நல்லவருங்க, உதவி செய்வாருங்க அப்படி சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏசு என்ன சொல்றாரு பாருங்க, நீ என்ன சொல்லாதன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளோ ஒரு தாழ்மையும் அன்பும் இந்த ரெண்டும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க விழவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த ரெண்டும் நம்மகிட்ட கிடையாது. அதனால தான் அப்பப்போ விழுந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், பயப்படுறோம். தாழ்மையும் அன்பும் யாராலையுமே நிறுத்த முடியாது. யாருமே அதுக்கு கேட்டு போட முடியாது. இந்த ரெண்டுமே இயேசுவினிடத்தில் பிரதானமாக இருந்தது. சொல்றாரு பாருங்க, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்னு கேள்விக்குறி. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்றாரு. இவர் நல்லவர், இவர் தேவனுடைய குமாரன், ஆனால் தன்னை தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம தாழ்த்தணும். தாழ்மையும் அன்பும், அதாவது ஆவியின் கண்ணில பிரதானங்க மனத்தாழ்மை. மனதளவில் தாழ்மை இருந்தது இயேசு கிறிஸ்துவிடத்துல. அதனாலதான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. உங்ககிட்ட இருந்த அந்த தாழ்மையும் உங்ககிட்ட இருந்த அந்த அன்பும் எங்களுக்கு பிரதானமாக செயல்படட்டும். எங்களை தாழ்த்துகிற அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.